சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய வாணியில் பாபா தேவதைகளுடைய அலங்காரத்தில் முக்கியமான 3 பொருட்கள். 1 சுயதர்ஷன சக்கரம், 2வது சங்கு, 3வது புல்லாங்குழல். இதனுடைய விளக்கங்களை சொல்லியிருக்கிறாரு. பிராமண குல பூஷணர்கள் தான் சுதர்ஷன சக்கரதாரி. ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க விஷ்ணு கையில சுதர்ஷன சக்கரம் இருக்கு, இவங்க என்ன பிராமணர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்படி குழப்பத்தில் வந்துடுறாங்க. அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும். அடுத்து பாபா சொல்லியிருக்காங்க, நீங்கள்லாம் சைத்தன்யமான மரங்கள். சில நேரத்தில் பாருங்க, பாபா நம்மளை பூன்னு சொல்கிறார், மலர்கள்னு சொல்கிறார். இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு, நாமெல்லாம் சைத்தன்யமான மரம், விருட்சம்னு சொல்லியிருக்காரு. காரணம் என்ன, ஏன் பாபா விருட்சம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்றைய பாடல் கூட இது வசந்த காலம். வசந்த காலத்தில் ஒரு மரம் எப்படி இருக்கும், நல்லா பூத்து குலுங்கி இருக்கும். ஸோ பாபா சொல்கிறாங்க, நாம் ஆத்மாக்கள் சொல்கிறோமா, நான் முள்ளு மரமாக இருக்கிறேன் பாபா, நீங்கள் ஞான மழையை பொழிஞ்சு பொழிஞ்சு எங்களை பூக்கள் நிறைந்த ஒரு பூ மரமாக்கிட்டீங்க அப்படி நம்ம பாபாட்ட சொல்கிறோமா. இப்படி இன்றைக்கு இயற்கையினுடைய அழகழகான வர்ணனைகள், வசந்த காலம் மற்றும் அலங்காரங்கள், இதை வைத்து தான் பாபா இன்னைக்கு ஞான முரளியை வாசிச்சிருக்கிறாரு. உலகத்தில் மரத்தினால செய்யப்பட்ட புல்லாங்குழலை வாசிக்கிறாங்க. ஆனால் இங்கே பாபா அந்த புல்லாங்குழலை வாசிக்கலை, ஞானம் என்ற புல்லாங்குழலை வாசிக்கிறார். பாபாவுடைய அந்த புல்லாங்குழல் இசையை நாம் கேட்கலாம். ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம், வாணி தேதி 7/9/2022. मीठे बच्चे बाप की शिक्षाओं को धारण कर तुम्हें गुणवान फूल बनना है. இனிமையான குழந்தைகளே, பாபாவின் படிப்பினைகளை தாரணை செய்து நீங்கள் குணம் நிறைந்த மலர்களாக வேண்டும். துமே கியான் கி ரோஷ்னி மிலி ஹே, உங்களுக்கு ஞானத்தின் வெளிச்சம் கிடைத்துள்ளது. இஸ்லியே சதா ஹர்ஷித் ரேனா ஹே, எனவே சதா மலர்ந்த முகத்தோடு இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், நாம மலர்ந்த முகத்தோடு இருக்கணும். பாபா கேள்வி கேட்குறாங்க, தும் बच्चों को कौन सी गुह्य रमणीक बातें हैं जो मनुष्य सुनकर मूंझते हैं. குழந்தைகளாகிய உங்களுடைய எந்த ஒரு விஷயங்கள் ஆழமானது மற்றும் ரமணீகரமானது, ஆனால் மனிதர்கள் அதை கேட்டு குழப்பத்தில் வந்துவிடுகிறார்கள். நம்முடைய விஷயம் ஆழமா இருக்கு, அதே நேரத்தில் ரமணீகரமான விஷயம். ஆனால் உலகத்தில் இருக்கவங்க அதை கேட்டு என்ன ஆயிடுறாங்க, குழப்பத்தில் வந்துடுறாங்க. அது என்ன பதில், தும் கேத்தே ஹோ அபி ஹம் பிராமன் குல் பூஷன் ஸ்வதர்ஷன் சக்கரதாரி. நாம சொல்றோம், நாங்கெல்லாம் இப்போ பிராமண குல பூஷணர்கள், சுயதர்ஷன சக்கரதாரிகள். ஹம் ஞான் கி சங்க் துவனி கர்னே வாலே ஹே, நாங்கள் ஞானம் என்ற சங்கை முழங்கக்கூடியவர்கள். ஹம் த்ரீ நேத்ரி திரிகால் தர்ஷி ஹே, நாங்கள் த்ரீ நேத்ரி மற்றும் திரிகால தர்ஷிகள். ये देवताओं को जो अलंकार देते हैं वो सब हमारे हैं. தேவதைகளுக்கு என்னெல்லாம் அலங்காரம் இருக்கின்றதோ அவைகள் எங்களுடையது. ये बातें सुनकर मनुष्य मूंझते हैं, இந்த விஷயங்களெல்லாம் கேட்டு மனிதர்கள் குழப்பம் அடைந்து விடுகிறார்கள். तुम कहते हो, அடுத்து நாம சொல்றோமா, बाप मुख से जो नॉलेज देते हैं वो संक ध्वनि है. பாபா வாய் மூலமாக என்ன ஞானத்தை உரைக்கிறாரோ அதுவே சங்கு நாதம். इससे हम मनुष्य से देवता बनते हैं, இதன் மூலமாக தான் நாங்க மனிதன்ல இருந்து தேவத்தை ஆகிறோம். இசி கோஹி முரளி கா ஜாத்தா ஹே, இதைத்தான் முரளி என்றும் சொல்லப்படுகிறது. பாபா பிரம்மா வாய் மூலமாக சொல்றது. காட்டுக்கு முரளி நெய்யே,
இது மரத்தால செய்யப்பட்ட புல்லாங்குழல் கிடையாது. ये भी बहुत गुह्य रमणीक बातें हैं जिसे समझने में मनुष्यों को मुश्किल लेता है. இவையெல்லாம் மிகவும் ஆழமான ரமணீகரமான விஷயங்கள். இதை புரிந்து கொள்வது மனிதர்களுக்கு கடினமாக இருக்கிறது. இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறது மனிதர்களுக்கு கடினமா இருக்குது. இன்றைக்கு பாடல் பாபா தொடர்ந்து இதே பாடல் தான் சொல்லிட்டு வராரு. यही बहार है, இதுவே வசந்த காலம். ओम शांति. मीठे मीठे ईश्वरीय संतान जानते हैं कि हमारे लिए सबसे ऊंची बहार की यह मौसम है. இனிமையிலும் இனிமையான ஈஸ்வரனுடைய குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறோம், நமக்கு இது அனைவற்றிலும் உயர்ந்த வசந்த காலத்தினுடைய பருவம். बाहरी मौसम में फूल आदि सब खिल जाता है. வசந்த காலத்துல மலர்கள்லாம் நல்லா மலர்ந்து விரிஞ்சு இருக்கும். यह बेहद के बहार की मौसम, இது எல்லையற்ற வசந்த காலத்தின் பருவம், பருவ காலம். तुम पर ज्ञान की बरसात होती है, உங்கள் மீது ஞான மழை பொழியப்படுகிறது. तो सूखे कांटे से तुम फूल बन जाते हो, காஞ்சு போன முள்ளா இருந்த நீங்க மலராயிடுறீங்க. ये भी तुम ही जानो நம்பர்வார் புருஷார்த் அனுசார். ஆனா இது கூட உங்களுக்கு தான் தெரியும் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம். कोई तो बहुत खुशी में रहते हैं कि हम इस ज्ञान वर्षा से कांटे से फूल बनते हैं. நாம ரொம்ப குஷியா இருக்கிறோம், ஏன்னா ஞான மழை மூலமா நாமெல்லாம் என்ன ஆயிட்டே இருக்கிறோம், முள்ளுல இருந்து மலர்கள் ஆயிட்டே இருக்கிறோம். झाड़ जब एकदम सूख जाता है तो एक भी पत्ता नहीं रहता. மரம் ஒரேதான் காஞ்சு போறப்ப அதுல ஒரு இலை கூட இருக்காது. அதாவது மரம் ரொம்ப பட்டு போயிடுச்சு, காஞ்சு போயிடுச்சுன்னா அதுல இலைகளே இருக்காது. ஹர் வருஷ் ஏ ஹால் ஹோத்தாய், ஒவ்வொரு வருஷமும் மரத்துக்கு இந்த நிலை ஏற்படும். அதைத்தான் சொல்லுவாங்க இலையுதிர் காலம். फिर बरसात में पत्ते भी सुंदर, फूल भी बड़े सुंदर हो जाते. பிறகு மழைக்காலம் வர்றப்ப இலைகளும் அழகாயிடுது, மலர்களும் மிக அழகாயிடும். அந்த மழை நீர் கிடைக்க கிடைக்க இலைகள் பூக்கள் எல்லாமே என்ன ஆயிடுது, அழகா பூக்குது. तो ये ज्ञान बरसात की बाहरी मौसम फर्स्ट क्लास है. இந்த ஞான மழையினுடைய வசந்த கால பருவம் மிக மிக அழகானது. अब यह कांटों की दुनिया, ஆனால் இப்போதோ இது முள்ளான உலகம். ஜாடு கேத்தா ஹே, மரம் கூறுகிறது. பாபா இன்னைக்கு மரம்னு யார சொல்றாரு, நம்மளதான் சொல்றாரு. ஜாடு கேத்தா ஹே, மரம் கூறுகிறது. மே காண்டோं का झाड़ बन गया हूं, நான் முள்ளு மரமாயிற்றேன். फिर ज्ञान बरसात से फूलों का झाड़ बनता हूं, பிறகு ஞான மழை மூலமாக பூந்தோட்டமாகின்றேன். तुम एक एक चैतन्य झाड़ हो ना, நீங்க ஒவ்வொருத்தரும் சைத்தன்யமான மரம் அல்லவா. अभी तुमको ज्ञान की रोशनी मिली है जिससे तुम ऊंच पद पाते हो. இப்போ உங்களுக்கு ஞானத்தின் வெளிச்சம் கிடைத்து விட்டது, இதன் மூலம் நீங்கள் உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள். तुम क्या से क्या बनते हो, எப்படி இருந்த நீங்க என்னவா ஆயிட்டிருக்கீங்க. तुम जानते हो अभी हम अपवित्र से पवित्र बनते हैं. நீங்க தெரிஞ்சிட்டீங்க, இப்போ அப்பவித்திரத்துல இருந்து நீங்க பவித்திரமாயிட்டே இருக்கீங்க. விஷ்ணு பி யுகல் ரூப் என்ன பாபா சொல்ல, விஷ்ணு என்பது கூட ஜோடி, இருவருடைய இணைந்த ரூபம் அல்லவா. சாட்சாத்கார் ஜோடி ரூப்கா ஹோத்தாய், காட்சி கிடைக்கிறப்ப கூட இணைந்த ரூபத்தோட காட்சி தான் கிடைக்குது. பிரம்மா பாபாவுக்கு மகாவிஷ்ணுவோட காட்சி கிடைச்சதுல, நிறைய பேருக்கு காட்சி கிடைக்குது, பக்தியிலையும் சரி ஞான மார்க்கத்திலையும். எப்படி காட்சி கிடைக்குது, இணைந்த ரூபத்தோட காட்சி தான். வெறும் லக்ஷ்மியோட காட்சி அல்லது வெறும் நாராயணரோட காட்சி கிடைக்கிறது இல்லை, பக்தியில கூட மகாவிஷ்ணுவோட காட்சி தான் கிடைக்குது. விஷ்ணுக்கோ 4 புஜாயை திக்காத்தே என்ன, விஷ்ணுவுக்கு 4 கரங்கள் காட்டியிருக்காங்க இல்லையா. பரந்து உன்கோ கியான் தோ குச் பி ஹே நீ, ஆனா விஷ்ணுவுக்கு பாபா சொல்ல கொஞ்சம் கூட ஞானமே கிடையாதுன்றார். விஷ்ணுவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, 4 புஜம் அலங்காரம் எல்லாம் காட்டியிருக்காங்க, ஆனா விஷ்ணுவுக்கோ சிறிதளவுக்கு கூட ஞானம் கிடையாது.
दो रूप मिलकर डांस करते हैं. ரெண்டு ரூபமும் இணைந்து என்ன பண்றாங்க, நடனம் ஆடுறாங்க. बाप समझाते हैं दिवाली होती है तो महालक्ष्मी आती है. பாபா புரிய வைக்கிறார், உலகத்துல என்ன நினைக்கிறாங்களா, தீபாவளி பண்டிகை வருதுன்னா மகாலட்சுமியினுடைய வரவுன்னு நினைக்கிறாங்க. तुम दोनों को बुलाते हो, ஆனா நீங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறீங்க. आगे लक्ष्मी पीछे नारायण होता है. முதல்ல லக்ஷ்மி, பிறகு நாராயணன். लक्ष्मी दो भुजा वाली होती है, महालक्ष्मी चार भुजा वाली होती है. लक्ष्मी ரெண்டு கைகளோட இருப்பாங்க, மகாலட்சுமி 4 கைகளோட இருப்பாங்க. परंतु ये बातें अभी तुम जानते हो, आगे बिल्कुल ही नहीं जानते थे. ஆனா இந்த விஷயங்கள்லாம் இப்பதான் உங்களுக்கு தெரியும், முன்னாடி இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. एकदम कांटे थे सो फूल बन रहे हैं. ஒரேதான் முள்ளா இருந்தீங்க, இப்ப மலராயிட்டே இருக்கீங்க. ग्रंथ में भी कहा है मनुष्य से देवता किए. சீக்கிய தர்மத்தோட கிரந்தத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு, மனிதனிலிருந்து தேவத்தை. தேவதாய் ஹோத்தே ஹே சத்யுகுமே, தேவதைகள் இருப்பதோ சத்யுகத்தில். ஏஹே தெய்வீ குண்வாலே, அவர்கள் தெய்வீக குணமுடையவர்கள். இச்சமைக்கே மனுஷே ஆசுரி குண்வாலே, ஆனா இந்த நேரத்துல இருக்க மனிதர்கள் அசுர குணமுடையவர்கள். தும்ஹோ ஈஸ்வரிய குண்வாலே, ஆனா நீங்கெல்லாம் ஈஸ்வரிய குணமுடையவர்கள். ஈஸ்வர் बैठ हमको गुणवान बनाते हैं. ஈஸ்வரன் நம்மை குணவான் ஆக்குறார். பாபா की शिक्षा से हम सर्वगुण संपन्न बनते. பாபாவுடைய சிக்ஷை மூலமா நாம சர்வகுண சம்பன்னம், எல்லா குணங்களும் நிறைஞ்சவங்களாயிடுறோம். भारत की महिमा है, अर्थात भारत में रहने वालों की बड़ी महिमा गाते हैं. பாரதத்துக்கு தான் புகழ் இருக்குது, அதாவது பாரதத்தில் வாழ்பவர்களுக்கு மிகுந்த மகிமையும் இருக்கிறது. परंतु उनको ये पता ही नहीं कि उनको ऐसा बनाने वाला कौन है. ஆனா மகிமை பாடுறவங்களுக்கு தெரியல, இவர்களை உருவாக்கியவர் யாரு, இது தெரியல. बड़े बड़े मंदिर बनाते हैं, परंतु उनके ऑक्युपेशन का पता नहीं है. பாபா சொல்ற பெரிய பெரிய கோயில்லாம் கட்டுறாங்க, ஆனா இவங்களோட தொழில் என்னன்னு தெரியல. இவங்கள பத்தி பாடுறாங்க தெரியல, பூஜை பண்றாங்க தெரியல, பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டுறாங்க, ஆனா இவங்க என்ன பண்றாங்கங்கிறது தெரியல. தும்கோ தோ போத் ரோஷனி மிலியே, ஆனா உங்களுக்கு நல்ல வெளிச்சம் கிடைச்சிருச்சு. தும்கோ போத் ஹர்ஷித் ரேனாய், நீங்க ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கணும், புன்சிரிச்சு இருக்கணும். வஹாம்பி கி ஜென்மோ கேலே ஹர்ஷித் ரஹேங்கே, அங்க கூட 21 ஜென்மத்துக்கு நீங்க எப்படி இருப்பீங்க, மலர்ந்தவர்களா இருப்பீங்க. तुम जानते हो हम 21 जन्मों का पद लेने के लिए पढ़ाई पढ़ते हैं. நாம தெரிஞ்சிட்டோம், நாம 21 ஜென்ம பதவி அடையிறதுக்கான படிப்பை படிச்சிட்டு இருக்கிறோம். கமாயி நாலேஜ் சே ஹோத்தி ஹே, வருமானம் ஞானத்தின் மூலமாகவே கிடைக்கிறது. வருமானம் எங்க இருந்து தான் கிடைக்கும், ஞானத்தால தான் கிடைக்கும். காட் ஃபாதர்லி ஸ்டூடெண்ட் லைஃப் ஹே, காட் ஃபாதரோட ஸ்டூடெண்ட் லைஃப் இது. சூரியவன்ஷி கரானேக்கே மாலிக் பன்தே, சூரிய வம்ச குலத்துக்கு நாம என்ன ஆகிறோம், எஜமானன் ஆகிறோம். கோயா சொர்க்கே மாலிக் பன்தே, அப்படின்னா என்ன அர்த்தம், சொர்க்கத்திற்கு எஜமானர்கள். பாவன் துனியா மே பி சப் ஏக் ஜேசா பது தோ நஹீ லேத்தே, பாவனமான உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி பதவி அடையிறது கிடையாது. உலகம் சொர்க்கம், பாவனமான உலகம், ஆனா அங்க பதவியில வித்தியாசம் இருக்கும். சிர்ஃப் ஏக் லக்ஷ்மி நாராயண் தோ ராஜ்ய நஹீ கர்த்தே ஹை நா, வெறும் ஒரு லட்சுமி நாராயணர் மட்டும்லாம் அங்க ராஜ்யம் செய்ய மாட்டாங்க. ये भी किसको पता नहीं है, सिर्फ डिनास्टी होगी और राजाई भी होगी. இதுவுமே நிறைய பேருக்கு தெரியல, வம்சமும் இருக்கும் ராஜ்யமும் இருக்கும். சூரிய வம்சி சந்திர வம்சி தே, சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தினர், இப்படி வம்சமும் இருக்கும். शिव बाबा ने नई दुनिया स्थापन की है, शिव बाबा தான் புதிய உலகத்தை படைத்தார். दुनिया वालों की बुद्धि में तो अंधेरा है, உலகத்துல இருக்கவங்களோட புத்தியில இன்னும் இருட்டு தான் இருக்கு. பாபா சொன்னாங்களே இன்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் கிடைச்சிருச்சு, ஆனா அவங்களோட புத்தியெல்லாம் எப்படி இருக்கு, இருட்டாதான் இருக்கு. துமாரே பாஸ் தோ ரோஷனி, ஆனா உங்ககிட்ட வெளிச்சம். பதீத்து துனியா ஒரு பாவன் துனியா, பதீத்தமான உலகம் மற்றும் பாவனமான உலகம். பாவன் துனியா மே பி நம்பர்வார் மர்த்தபே ஹை,
தூய்மையான உலகத்துல வரிசை கிரமமான பதவிதான். உலகம் தூய்மையான உலகம், ஆனா பதவி வரிசை கிரமம். பிரஜா மேபி ஹோங்கே, பிரஜையிலையும் வரிசை கிரமம் இருப்பாங்க. வஹாத்தோ சப்கோ சுக்கி சுக்கே, ஆனா என்ன அங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க? சுகமே சுகமா இருப்பாங்க. ஹரே கி அப்னி அப்னி ராஜாயி ஜமீன்தாரி அதி ஓத்தி ஹே, ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய ராஜ்யம் மற்றும் ஜமீன்தார் நிலையில இருப்பாங்க. ஜமீன் அப்படின்னால என்ன, நிலங்கள் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் அங்க இருப்பாங்க சொர்க்கத்துல. பதி துனியாமே சப் பதீத்தே பரந்து உண்மை பி நம்பர் வாரே, ஆனா இந்த பதீத்த உலகத்துல எல்லாருமே பதீத்தம் தான், ஆனா அதுலயும் வரிசை கிரமம் இருக்கு. எப்படி பாவன உலகத்துல வரிசை கிரமம், அதே போல பதீத்த உலகத்திலே வரிசை கிரமம். जैसे सत्युग में ऊंचते ऊंच डिनास्टी है लक्ष्मी नारायण की, சத்யுகத்துல உயர்ந்ததிலும் உயர்ந்த வம்சமே யாருதான்? லக்ஷ்மி நாராயணர். राधे कृष्ण प्रिंस प्रिंसेस स्वयंवर के बाद लक्ष्मी नारायण बने हैं. ராதே கிருஷ்ணர் இளவரசன் இளவரசி ஸ்வயம்பரத்துக்கு பிறகு என்ன ஆகுறாங்க? லக்ஷ்மி நாராயணர் ஆகுறாங்க. லக்ஷ்மி நாராயண் கி டினாஸ்டி கहेंगे, லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம்னு சொல்றோம். ராதே கிருஷ்ண கி டினாஸ்டி நெய், அதே நேரத்தில் ராதே கிருஷ்ணருடைய ராஜ்யம்னு சொல்றது கிடையாது. ராஜாவோங்கா நாம் லியா ஜாத்தா, பொதுவா எப்பவுமே ராஜாக்களோட பெயர் தான் சொல்லப்படும். இளவரசன் இளவரசியுடைய ராஜ்யம்னு சொல்ல மாட்டாங்க, ராஜாக்களோட ராஜ்யம்னு தான் சொல்லுவாங்க. தோடி சி பி பாத் கோய் நஹீ ஜான்தே, ஆனா அந்த சின்ன விஷயம் கூட யாருக்கும் புரியல. ராதே கிருஷ்ணருங்கிறவங்க இளவரசன் இளவரசி, ஒரு ராஜ்யத்தை இளவரசன் இளவரசியை வச்சு அடையாளப்படுத்த மாட்டாங்க, ராஜா வச்சுதான் அடையாளப்படுத்துவாங்க. ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கறது கூட யாருக்கும் வரலன்றார் பாபா. தும் சப் ஜான்தே ஹோ சோபி நம்பர்வார், உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா எப்படிதான் தெரியுது? நம்பர்வார் தான். ராஜதானி மேத்தோ நம்பர்வார் பது ஹோத்தே ஹேனா, ராஜ்யத்துல நம்பர்வார் தான் பதவி இருக்குது. कहा सूर्यवंशी राजाई, फिर कहा प्रजा में भी चंडाल आदि जाकर बनते हैं. பாபா சொல்றாங்க, சூரிய வம்ச ராஜ்ய குலத்துல வர்றவங்க எங்க, பிரஜையிலையும் போய் சண்டாளர்களாக பிறக்கிறவங்க எங்க? ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். பதி துனியா மே பி நம்பர்வார் ஹோத்தே, பதீத்தமான உலகத்துல கூட வரிசை கிரமம் இருக்குது. अब बाप तुमको करम अकरम विकरम की गति समझा रहे हैं. இப்ப பாபா நமக்கு கர்மா அக்கர்மா விகர்மத்தினுடைய நிலைகளை பற்றி புரிய வைக்கின்றார். 3 கர்மா, அக்கர்மா விகர்மா கர்மா, இதனோட நிலை என்ன, எதை செய்யறப்ப எது கிடைக்குது, கர்மத்தோட தத்துவம், அதைத்தான் கர்மத்தின் நிலைன்னு சொல்லப்படுது. கர்ம தத்துவத்தை பாபா சொல்லி கொடுக்கற. பாப் கேத்தே ஹே ஹே பச்சே ஸ்ரீமத் பர் சலோ, பாபா சொல்றார், ஹே குழந்தைங்களே ஸ்ரீமத் படி நடங்க. போத் பச்சே ஹே जिनको बाबा ने कभी देखा भी नहीं है. பாபா சொல்றாங்க, நிறைய குழந்தைங்க என்னோட குழந்தைங்கள நான் இன்னும் பார்த்ததே இல்லை. பாபா சொல்ற, என்னோட நிறைய குழந்தைங்கள நான் பார்த்ததே இல்லை. ஆப்பஸ்மே போத் அச்சி சர்வீஸ் கரே, ஆனா அவங்க இருக்க இடத்துல எல்லாரோட இணைஞ்சு நல்ல சேவா பண்றாங்க. பாப்கா பரிச்சை தேத்தே ரேத்தே, பாபாவோட அறிமுகத்தை கொடுத்துட்டே இருக்காங்க. சிவாய பிராமணி முக்கரர் கியே பினா பி சென்டர் சலாரே, அவங்களுக்குன்னு சென்டரை நடத்துறதுக்கு சகோதரி கூட கொடுக்கலையாம், ஆனா அவங்களே என்ன பண்றாங்களாம், சகோதரி இல்லாம சென்டரை நல்லா நடத்துறாங்க. சம்முக்கு மிலேபி நெய்ய, பாபா நேரடியா சந்திச்சது கூட கிடையாது அந்த குழந்தைங்களாம். ஃபிர் பி சர்வீஸ்கர் ஆப் சமான் பனா ரஹே, ஆனாலும் கூட சேவை செய்து தனக்கு சமம் நிறைய பேரை உருவாக்குறாங்க. சமூக் ரேனேவாலே இத்தனி சர்வீஸ் நை கர்த்தே, ஆனா நேரடியா இருக்கிறவங்க அவ்வளோ சேவையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதான் பாபா முன்னாடியே இருக்காங்க, பாபா கூடவே இருக்கிறவங்க அவ்வளோ சேவை செய்யறதில்ல. சில குழந்தைங்க எப்படி இருக்காங்களாம், பாபா சந்திச்சதே கிடையாது, சென்டர்ல சகோதரிகளும் கிடையாது, ஆனா அவங்களே சென்டர் நடத்திக்கிறாங்க, ஒற்றுமையா இருந்து நல்லா சேவா பண்றாங்க. பாபா சந்திக்க கூட முடியல, ஆனா அவங்க என்ன பண்றாங்களா, பிறருக்கு ஞானம் கொடுத்து தனக்கு சமமா உருவாக்கவும் செய்யறாங்க. ரூஹானி யாத்திரா சிக்கானா ஹேனா, பாபா சொல்றார், ஏன்னா ஆன்மீக யாத்திரையை கத்து கொடுக்கணும் இல்லையா,
தும் ஹோ ரூஹானி பண்டே, நீங்கெல்லாம் ஆன்மீக வழிகாட்டிகள். தும்பி ராஸ்தா பத்தாத்தே ஹோ, நீங்க எல்லாருக்கும் பாதையை காட்டுறீங்க. ஹே ஆத்மாயே பாப்கோ யாது கரோ, ஹே ஆத்மாக்களே பாபாவை நினைவு செய்யுங்க. கேத்தே பி ஹே ஆத்மாயே பரமாத்மா அலக் ரஹே பகுகால். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆத்மாவும் பரமாத்மாவும் வெகு காலம் பிரிந்திருந்தார்கள். ஒபி ஹிசாபேனா, பாபா சொல்ல இது கூட கணக்கு இல்லையா? போத் கால் சித்து கருக்கே பத்தாத்தே ஹோனா, எவ்வளவு காலம்ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி சொல்றோம். அங்க என்ன சொல்லிட்டாங்க? வெகு காலம் பிரிந்திருந்ததுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அந்த வெகு காலத்தோட கணக்கை கூட நம்ம என்ன பண்றோம்? ப்ரூவ் பண்ணி சொல்றோம். துமி சப்சே ஜாஸ்தி பகு கால் சே பிச்சடே ஹுயே ஹோ, நீங்க தான் அனைவரையும் விட அதிகமாக வெகு காலமாக பிரிந்திருந்தவர்கள். அங்க பக்தியில சொல்லிட்டாங்க வெகு காலம் பிரிந்திருந்தோம். ஆனா அவங்கள விட வெகு காலம் பிரிஞ்சிருக்கிறது யாரு? பாபா குழந்தைங்க நாம தான். सूर्यवंशी चंद्रवंशी घराने के थे, फिर पुनर्जन्म के चक्कर में आते 84 जन्म लगे हैं. சூரிய வம்சம் சந்திரவம்ச குலத்துல இருந்தீங்க, பிறகு மறுபிறவி சக்கரத்துல வந்து 84 பிறவி எடுத்துட்டீங்க. சோபி சப்கே 84 ஜனம் நகி ஹோ சக்தே, ஆனா எல்லாருக்கும்லாம் 84 பிறவி கிடையாது. இஸ் ஜான் கி ரிம்ஜிம் மே தும் பச்சே ரேத்தே ஹோ, பாபா சொல்றார் இந்த ஞானத்தினுடைய அந்த அது என்ன சொல்லுவாங்க? ரிம்ஜிம். மழை வந்து என்ன பண்ணும்? அங்கங்க அப்படி சாரெல்லாம் அழகா பூத்துவல், அந்த மாதிரி பூத்துவல். அது போல ஞானத்தினுடைய பூத்துவல் உங்க மேல தூவப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுல நீங்க இருக்கிறீங்க. பூத்தூரல் அது வந்து என்ன ஆயிட்டே இருக்கு? அவங்க மேல விழுந்துட்டே இருக்குது. ஏஹே துமாரி ஸ்டூடெண்ட் லைஃப், பாபா சொல்றார் இதுதான் உங்களுடைய மாணவ வாழ்க்கை. कोई गृहस्थ व्यवहार संभालते हुए फिर दूसरा कोर्स भी उठाते हैं. சில பேர் என்ன பண்றாங்களாம்? லௌகீகத்துல பாபா சொல்றார் குடும்ப வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. குடும்பத்துக்கு போனதுக்கு அப்புறம் கூட என்ன பண்றாங்க? தன்னுடைய லௌகீக படிப்புல வேற வேற கோர்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. யா தோ சிர்ஃப் பவித்ரதா கி பாத்தே, ஆனா இங்கோ பவித்ரதாவுக்கான விஷயம் ரொம்ப அவசியம். பாப் और वर्षे को याद करना है और पढ़ना भी है. அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைக்கணும், படிக்கவும் செய்யணும். பவித்திர ஜரூர் பண்ணா படே, அதே நேரத்துல அவசியம் பவித்திர வாழ்க்கை வாழணும். कहते भी है शेरनी का दूध सोने के बर्तन में ही ठहर सकता है. என்ன சொல்லியிருக்காங்களாம்? சிங்கத்தோட பால் தங்க பாத்திரத்துல மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உலகத்துல இது சொல்லியிருக்காங்க. பாபி कहते हैं पवित्रता के बिगर धारणा नहीं हो सकती. பாபாவும் சொல்றார் பவித்திரதா இல்லாம தாரணை இருக்காது. பவித்திரதா கடைபிடிக்கலைன்னா தாரணை பண்ண முடியாது. इसलिए பாபா कहते हैं इसका महाशत्रु को जीतो. ஆகையால பாபா சொல்றார் காமம் என்ற மகா எதிரி மேல வெற்றி அடையணும். तुम पवित्र बनो, நீங்க பவித்திரம் ஆயிடுங்க. मेरे को पहचानो तब तो मैं बुद्धि का ताला खोलूं. பாபா சொல்ற என்னை தெரிஞ்சுக்கோங்க, அப்பதானே உங்க புத்தி பூட்டை நான் திறப்பேன். பவித்திரமா இருக்கணும், காம விகாரத்தை வெற்றி அடையணும். அடுத்து என்ன சொல்றாரு? என்னை தெரிஞ்சுக்கணும்ன்ற. அப்பதான் நான் என்ன பண்ணுவேன்? உங்க புத்தி பூட்டை திறப்பேன். जब तक पवित्र ब्राह्मण कुल भूषण नहीं बनेंगे तो धारणा भी नहीं होगी. எதுவரைக்கும் பவித்திர பிராமண குல பூஷணர்கள் ஆகல, அது வரைக்கும் உங்களுக்கு தாரணையும் ஏற்படாது. என்ன ஏற்படாது? தாரணையும் ஏற்படாது. तुम ब्राह्मण कुल भूषण स्वदर्शन चक्रधारी हो और कोई समझ न सके. பாபா சொல்றார் நீங்க தான் பிராமண குல பூஷணர்கள், சுயதர்ஷன சக்கரதாரிகள். உங்களை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. மனுஷ்ய समझते हैं कि स्वदर्शन चक्रधारी तो देवता है. ஏன்னா உலகத்துல இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்களா? சுயதர்ஷன சக்கரதாரினா அது தேவதைகள் தான். या फिर कौन निकले हैं जो कहते हम ब्राह्मण कुल भूषण स्वदर्शन चक्रधारी है. நம்ம போய் இதை சொன்னா என்ன சொல்றாங்களா? இவங்க யாரு? எங்க இருந்து வந்தவங்க இவங்க? தன்னை போய் இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? சுதர்ஷன சக்கரதாரின்னு சொல்லிக்கிறாங்களே. பிராமணர்கள் தான் சுயதர்ஷன சக்கரதாரின்னு சொல்றாங்களே, இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தவங்க அப்படி நம்மளை பார்த்து நினைக்கிறாங்களாம். இன் பாத்தோம் கோ தும் பச்சே ஹி சமஜ்தே ஹோ, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தான் தெரியும்.
ये बड़ी गुह्य रमणीक बातें है. இதெல்லாம் ரொம்ப ஆழமான ரமணீகரமான விஷயங்கள். நாலேஜ் கி சங்கு துவனி தும் கர்த்தே ஹோ. ஞானத்தினுடைய சங்கு நாதத்தை நீங்க தான் முழங்குறீங்க. நம்ம வாயால ஞானத்தை சொல்றதா என்ன? சங்கு எடுத்து முழங்குவது. தேவதாயத்தோ நீ கர்த்தே. தேவதைகள் சங்கு துவனி செய்யறது கிடையாது. वो तो शिव बाबा की संग ध्वनि सुनकर देवता बनते. ஆனா அவங்க சிவ பாபாவுடைய சங்கு நாதத்தை கேட்டுதான் தேவதை ஆகிறாங்க. அவங்க சங்கு நாதம் முழங்குறது இல்லை, ஆனா சங்கு நாதத்தை கேட்டுதான் தேவதைகள் என்ன ஆகுறாங்க? தேவதை ஆகுறாங்க. शिव बाबा तो है नॉलेजफुल. ஆனா शिव बाबा யாரு? नॉलेजफुल. परंतु उनको संग कैसे देंगे? அவருக்கு போய் சங்கு காட்ட முடியுமா? சிவனுக்கு சங்கு காட்ட முடியுமா? அவரே ஞானம் நிறைஞ்சவர், அவருக்கு சங்கெல்லாம் காட்ட முடியாத அடையாளத்துல. நாலேஜ் தோ ஜரூர் கிசிக்கே முக் சே தேங்கேனா. ஆனா அவர் ஞானத்தை எப்படி கொடுக்க முடியும்? பிறர் இன்னொருத்தருடைய வாய் மூலமா தான் அவர் ஞானத்தை கொடுக்க முடியும். சிவன் ஞானம் நிறைஞ்சவர், ஆனா அந்த ஞானத்தை அவர் எப்படிதான் கொடுக்க முடியும்? இன்னொருத்தரோட வாய் மூலமா. உன்கோ ஹி முரளி கஹா ஜாத்தா ஹை. ஆகையால தான் இங்க என்னன்னு சொல்லப்பட்டு விட்டது? முரளி, அதாவது புல்லாங்குழல்னு சொல்லப்பட்டது. பாக்கி கோய் காட்டுக்கி முரளி நெய்ய. புல்லாங்குழல் அப்படின்னு உடனே மரத்தால செய்யப்பட்ட அந்த புல்லாங்குழல் கிடையாது. பரோபர் கியான் கி முரளி பஜ் ரही है. ஞானம் என்ற புல்லாங்குழல் வாசிக்கப்படுகிறது. मनुष्य तो समझते हैं ये पूजा भक्ति आदि परंपरा से चली आती है. மனிதர்கள் நினைக்கிறாங்களாம் பூஜை பக்தி எல்லாம் பரம்பரையா வருதுன்னு. பரந்து பரம்பரா சே கோய் சீஸ் சல் ந சகே. ஆனா பரம்பரையா எந்த ஒரு பொருளும் வரவே முடியாது. கேத்தே பி ஹே ये ரக்ஷா பந்தன் ஆதி பரம்பரா சே चले आते. இன்னும் என்ன சொல்றாங்களா? உலகத்துல இந்த ரக்ஷா பந்தன்லாம் பரம்பரையா கொண்டாடப்படுதுன்னு சொல்றாங்களாம். அச்சா பரம்பரா சே கப் சே. சரி, பரம்பரை எப்ப இருந்து வந்துச்சு சொல்லுங்கன்னு கேளுங்க. ஏதோ பத்தாவோ, இதை கண்டிப்பா சொல்லணும்னு கேளுங்க. கியா பரமாத்மானே பதி துனியா ரச்சி. பரமாத்மா பதீத்த உலகத்தை படைச்சாரா என்ன? தப் உன்கோ பதீத் பாவன் கியோ கேத்தே ஹோ. பிறகு ஏன் அவரை பதீத்த பாவனன்னு சொல்றீங்க? படாய் கி பாத்தே ரோஜ் புத்தி மே ஆனி चाहिए. இந்த மாதிரி படிப்போட விஷயங்கள் டெய்லி உங்க புத்தியில வந்துட்டே இருக்கணும். முக்கு கோல்னைக்கு பிராக்டிஸ் கர்னி चाहिए. பாபா சொல்றார், புத்தியில படிப்போட விஷயங்கள் இருக்கணும். அடுத்து என்ன பண்ணணுமா? வாயை திறக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்கன்றார் பாபு. வாயை திறக்க பிராக்டிஸ் பண்றதுன்னா என்ன? எனக்கு ஞானம் சொல்ல வரல, எனக்கு ஞானம் சொல்ல தெரியல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வாயை திறக்கிறதுனா என்ன? ஞானத்தை பிறருக்கு எப்படி சொல்றது, அதை கத்துக்கணும். பிராக்டிஸ் பண்ணுங்க. तुम तो बहुतों को समझा सकते हो. நிறைய பேருக்கு நீங்க புரிய வைக்க முடியும். அப்படி உன்னதி கேலிய பிரபந்த ரச்சனை, தன்னுடைய முன்னேற்றத்துக்கான ஏற்பாடுகளை உருவாக்குங்க. பிறருக்கு சேவை செய்யறப்பதான் நாம முன்னேற முடியும். அப்ப தன்னோட முன்னேற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்றார் பாபா. ஜெசே பாபா சப்கோ ராஸ்தா பத்தாத்தே. எப்படி பாபா எல்லாருக்கும் வழி காட்டுறாரு. ஹம்கோ ஃபிர் அவரோங்கோ ராஸ்தா பத்தானே. நாம அப்போ என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் வழி காட்டணும். தப்தோ பாப்சே வருஷா பாயங்கே. அப்பதான் பாபாட்ட இருந்து நாம என்ன பண்ண முடியும்? ஆஸ்தி வாங்க முடியும். பாக்கி தம் சக்கர மச்சானே சே வருஷா பானே சகி. மற்றபடி சும்மா சுத்திட்டே இருந்தாலும் ஆஸ்தி வாங்க முடியாது. बाप को बहुत रहम आता है, कितना समझाते हैं परंतु तकदीर में नहीं है. பாபாவுக்கு இறக்கம் வருதான், எவ்வளவோ புரிய வைக்கிறார், ஆனா சிலருக்கு அதிர்ஷ்டத்திலே இல்லை. கித்தனை ரத்தன் மில்தே हैं. உங்களுக்கு எவ்வளோ ரத்தினங்கள் கிடைச்சிருக்குது. ரத்னோं का भी विस्तार बहुत होता है ना. ரத்தினத்திலையும் விஸ்தாரம் நிறைய இருக்கு இல்லையா? ரத்னோं में भी फर्क भी बहुत होता है. அதே போல ரத்தினங்கள்ல கூட வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்குது. कोई की कीमत लाख रुपया होती है, कोई तो फिर 1 रुपया भी होती है. சில ரத்தினங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பு இருக்கு, சிலதுக்கு 1 ரூபாய் மதிப்பு தான் இருக்குது. वो भी अविनाशी ज्ञान रत्न है जो धारण कर और कराते हैं तो कितना ऊंच पद पाते. அதே போலதான் இங்க ஞான ரத்தினங்கள். யாரு தாரணை செய்து பிறரையும் செய்ய வைக்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைகிறாங்க. बच्चों के मुख से सदैव रत्न ही निकालनी चाहिए.
குழந்தைங்களோட வாயிலிருந்து சதா ரத்தினங்களே தான் வெளிவரணும். புத்தி समझती है परंतु मुख से नहीं बोलेंगे तो उसकी वैल्यू क्या होगी? புத்தி புரிஞ்சுக்குதான், ஆனா வாயால சொல்லல ஞானத்தை அப்படின்னா அப்புறம் அதுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? நான் புரிஞ்சுட்டேன் ஞானத்தை, ஆனா என் வாயால பிறருக்கு நான் சொல்லலைன்னா அந்த ஞானத்துக்கு எப்படி மதிப்பு இருக்கும்? जो मेहनत करेंगे आप समान बनाएंगे तो फल भी बहुत मिलेगा. யாரு உழைக்கிறாங்க, பிறரை தனக்கு சமம் உருவாக்குறாங்க, அவங்களுக்கு தான் பலன் அதிகமா கிடைக்கும். ये सर्विस करना और सिखलाना भी कम सर्विस है क्या? ஒன்று நாம சேவை பண்றது, பிறகு பிறருக்கு கற்றுக் கொடுப்பது, இது என்ன சாதாரண சேவை நினைச்சிட்டீங்களா? பாபா கேட்குற. துமாரி புத்தி மே அப் ரோஷனி ஆயி, இப்போ உங்களோட புத்திக்கு தெளிவு கிடைச்சிருச்சு, வெளிச்சம் கிடைச்சிருச்சு. சப்சே படா சாக்குக்கார் கோனே, எல்லாரை விட பெரிய செல்வந்தர் யாரு? தோ 10-15 நாம் லே லேத்தே. உலகத்தில் கேட்டால் ஒரு 10-12 பேரை சொல்லுவாங்களாம். லிஸ்ட்டு போடுறாங்க இல்லையா, அவங்க தான் டாப் 10 டாப் 20 அப்படின்னு சொல்லிட்டு செல்வந்தர்களோட லிஸ்ட்டு போடுறாங்க. தும்பி ஜான்தே ஹோ இஸ் ட்ராமா மே முக்கிய கோன் கோனே. நீங்க கூட தெரிஞ்சிட்டீங்க இந்த டிராமால யாரெல்லாம் முக்கியமானவர்கள். பரம்பிதா பரமாத்மா சிவ் கிரியேட்டர், டைரக்டர் और பிரின்சிபல் ஆக்டர். இதுல பரம்பிதா பரமாத்மா சிவன் தான் கிரியேட்டர், டைரக்டர் மற்றும் முக்கிய நடிகர். ஊஞ்சித்தே ஊஞ்சே சிவ பாபா फिर है சூக்கியம் வத்தன் ஸ்தூல் வத்தன் வாசி. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவ பாபா, பிறகு சூட்சும லோகவாசிகள், பிறகு ஸ்தூல உலகவாசிகள். எஸ் சப் பாத்தே தும் அபி ஜான்தே ஹோ. இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு இப்பதான் தெரியும். லாக்கோ வருஷ் கல்பைக்கு ஆயு நீயே. கல்பத்தோட ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள்லாம் கிடையாது. கலப்கி ஆயு ஹி 5000 வருஷ். கல்பத்தோட ஆயுள் எவ்வளோதான்? 5000 வருஷம்தான். மனுஷிய மாத்திரத்தோ கித்தனை கோர் அந்தேரமே. ஆனா மனிதர்கள் பாருங்க, கார் இருள சிக்கிட்டு இருக்காங்க. தும் அப் அக்யான் அந்தேரே சே நிக்கல் கித்தனி ரோஷனி மே ஆயே ஹோ. ஆனா நீங்களாம் அறியாமை என்ற இருள்ல இருந்து விலகி எவ்வளோ வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. कोई तो रोशनी में आए हैं, कोई फिर अंधेरे में पड़े. ஆனா உங்களே சில பேர் தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கீங்க, சில பேர் இன்னும் இருட்டில் தான் இருக்கீங்கன்றார் பாபா. இசி மேகே சாரே புத்தி கி பாத். இந்த இருள் வெளிச்சம் என்பது புத்தி சம்பந்தப்பட்டது. कोई तो विशाल बुद्धि जट समझ जाते. சில பேர் விஷால புத்தி, உடனே புரிஞ்சுக்கிறாங்க. ஆத்மா तो है ही स्टार मिसल. ஆத்மா ஒரு நட்சத்திரம் போல. ब्रुकुटी के बीच में बड़ी चीज तो ठहर भी न सके. புருவ மத்தியில் ஒரு பெரிய பொருளை கொண்டு போயெல்லாம் உட்கார வைக்க முடியாது. जरूर ऐसी चीज है जो इन आंखों से देखने में नहीं आती है. ஆனா அங்க ஒரு பொருள் இருக்குது, கண்டிப்பா அதை நீங்க கண்ணால பார்க்க முடியாது. बड़ी चीज हो तो दिखाई दे. அதே பெருசா இருந்தா உங்களுக்கே கண்ணுக்கு தெரிஞ்சிரும். ஆத்மா तो अति सूक्ष्म है बिंदी मिसल. ஆனா ஆத்மா ரொம்ப ரொம்ப சூட்சுமமானது, ஒரு புள்ளி போலதான் இருக்கும். ஏஹே குஹ்யத்தே குஹ்ய பாத்தே. இதெல்லாம் ஆழத்திலும் ஆழமான விஷயங்கள். ஷுருமே அகண்ட ஜோதி தத்துவ கேத்தே தே. ஆரம்பத்துல என்ன சொல்லுவாங்களாம்? அகண்ட ஜோதி தத்துவம்னு சொல்லுவாங்களாம். ஷுருமே ஸ்டார் கஹே தோ சமஜ் ந சக்கோ. அதே நேரத்துல ஆரம்பத்துல நட்சத்திரம் போலன்னு சொல்லுவாங்களாம். அப்போ எல்லாரால புரிஞ்சுக்க முடியல. சாரி நாலேஜ் ஏக் ஹி தின் மே தோடே ஹி தே தேங்கே. பாபா முழு ஞானத்தை ஒரே நாளில் கொடுத்துட முடியுமா என்ன? தின் பிரதிதின் குஹ்ய பாத்தே பாப் சுனத்தே. நாள் ஆக ஆக தான் ஆழமான விஷயங்களை பாபா புரிய வைக்கிற. கியான் சாகர் சே அத்தாக தன் மில்தாய். ஞான கடல்கிட்ட இருந்து அளவற்ற செல்வம் கிடைக்குது. ஜப் தக் ஜீனா ஹே தப் தக் கியான் அமிர்த் பீத்தே ரேனாய். எதுவரை உயிரோட இருக்கிறோம், ஞான அமிர்தத்தை பருகிட்டே தான் இருக்கணும். பானிக்கு பாத் நீ, தண்ணிக்கான விஷயம் கிடையாது. ज्ञान सागर से ज्ञान गंगाएं निकलती है. ஞான கடல்ல இருந்து ஞான கங்கைகள் வெளியில வர்றாங்க. वो तो पानी का सागर है कहते हैं गंगा अनादि है. அங்க ஓடுறதோ தண்ணி, தண்ணி ஓடுற கடல். அதுவும் என்ன சொல்றாங்களாம்? கங்கை தான் அனாதியானது அப்படின்னு சொல்றாங்களாம். காலங்காலமா கங்கை ஓடிட்டு இருக்குன்னு. ये स्नान आदि चला आता है. காலங்காலமா கங்கையில போய் குளிக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்கன்னு சொல்றாங்களாம். तुम देखते थे बच्चियां ध्यान में जाती थी तो गंगा जमुना नदी में जाकर रास विलास करती थी. ஆனா நாம பார்த்துருக்கிறோம்,
பாபா குழந்தைங்க யஜ்யத்துல ஆரம்பத்துல காட்சி பார்க்க போயிட்டாங்க. அப்படி போறவங்க என்ன பார்த்துட்டோன்னு சொன்னாங்களாம், கங்கை நதிக்கரை யமுனை நதிக்கரையில கிருஷ்ணரோட ராஸ் விலாஸ் நடனம் ஆடணும்னு சொல்றாங்களாம். யா தோ டர் லக்தா ஹே கி டூப் ந ஜாய். ஆனா இங்க இருக்கவங்களுக்கு பயமா இருக்குமா, எங்கேயாவது போய் இவங்க மூழ்கிடுவாங்களோ, மூழ்கிடாம வரணுமே. வஹா தோ டூப்னே ஆதி கி பாத் ஹி நஹி ரேத்தி ஹே. ஆனா அங்கெல்லாம் அந்த மூழ்கி போறதுக்கான விஷயத்துக்கு இடமே கிடையாது. கபி ஆக்சிடென்ட் பி ஹோ नहीं सकता. ஒருபோதும் ஆக்சிடென்ட் கூட நடக்காது. तो यही बहार है जबकि तुम कौड़ी से हीरे अथवा पतित से पावन बनते हो. இதுதான் அப்படிப்பட்ட பருவ காலம். நீங்க சோழியிலிருந்து வைரமாகறீங்க, மேலும் பதீத்தத்திலிருந்து பாவனமாகறீங்க. பாவன் துனியா बनेगी तो जरूर पति दुनिया का विनाश होगा. பாவனமான உலகம் வரணும்னா ஸோ கண்டிப்பா என்ன ஆகணும், பதீத்த உலகம் அழியணும். மகாபாரத் மே तो पूरा दिखाया नहीं है. பாபா சொல்ற, மகாபாரத்துல முழுசா காட்டாம விட்டுட்டாங்க. எதை காட்டல, மகாபாரதத்துல முழுசா காட்டாம விட்டாங்க. दिखाते हैं पांडव पहाड़ों पर जाकर गल मरे साथ में कुत्ता तो ले गए. என்ன காட்டுறாங்களாம், பாண்டவர்கள் மலையில போய் பனியில் அப்படி உறைஞ்சிட்டாங்க, கூடவே ஒரு நாய்க்குட்டியும் போனதுன்னு காட்டியிருக்காங்க. क्या पांडव कुत्तों को भी पालना करते हैं क्या. பாபா கேட்குறார், பாண்டவர்கள் என்ன நாய் வளர்த்தாங்களா என்ன. तुम तो कुत्ता पालते नहीं हो. நீங்கள்லாம் கூட நாய்க்குட்டியெல்லாம் வளர்க்கறது இல்லை. வளர்க்குறோமா? பாபா குழந்தைங்க வீட்டில் நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கிளி, பறவைகள், கோழி இதெல்லாம் வளர்க்குறோமா? பாபா இது எதுவுமே வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். இன்னைக்கு அதில் பாபா என்ன சொல்லிட்டாரு, நீங்களாம் நாயெல்லாம் வளர்க்குறது இல்லை. நம்மளை கேட்கவே இல்லை, அவராகவே என்ன சொல்லிட்டாரு, நீங்களாம் நாயை வளர்க்குறதே இல்லைன்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், வளர்க்கக்கூடாது. நமக்கு அதுக்கு பாபா வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கல. மீன்குட்டி வளர்க்குறது, நாய் வளர்க்குறதுக்கெல்லாம் பாபா நமக்கு என்ன பண்ணலை, பர்மிஷன் கொடுக்கல. குத்தேக்கா மான் கித்தனா ரக்காய். பாருங்க, ஒரு நாய்க்குட்டிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க உலகத்துல. போத்துலோ குத்தா பால்தே. நிறைய மனிதர்கள் என்ன பண்றாங்களாம், வீட்டில் நாய்க்குட்டி வளர்க்குறாங்க. बाप तुम बच्चों को समझाते हैं कि तुम बच्चों को बहुत हर्षित रहना है. பாபா நமக்கு புரிய வைக்கிறார், குழந்தைங்களாகிய நீங்க எப்படி இருக்கணும், ரொம்ப மலர்ந்த முகத்தோடு இருக்கணும். துமாரே பர் நித்திய ஞான் வர்ஷா ஓரி. தினசரி உங்க மேல ஞான மழை பொழியப்படுகிறது. तुम जानते हो कि பாபா कैसे आते हैं. நாம தெரிஞ்சிட்டோம் பாபா எப்படி வராரு. எப்படி வராரு பாபா, பறந்து வராரு. ज्ञान वर्षा करते और भारत में ही आते हैं. ஞான மழை பொழிகிறாரு, அதுவும் பாரதத்தை தான் வரார். इसलिए भारत की बड़ी महिमा. அதனாலதான் பாரதத்துக்கு அழகான புகழ், அதிகமான புகழ். भारत ही अविनाशी बाप का बर्थ प्लेस है जो शिव बाबा सभी को पावन बनाने वाला है और कोई जानते नहीं. பாரதம் அழிவற்ற தந்தையினுடைய பிறப்பிடம். இந்த சிவ பாபா தான் பாவனமாக்க கூடியவர். ஆனா இவரை யாருக்கும் தெரியல. वो तो कह देते परमात्मा नाम रूप से न्यारा है, सर्वव्यापी है. ஆனா என்ன சொல்லிட்டாங்களாம், பரமாத்மா பேர் ரூபத்துக்கு அப்பாற்பட்டவர், ஆனா எல்லா இடத்துல இருக்கார். பேரும் கிடையாது, உருவமும் கிடையாது, ஆனா எல்லா இடத்துல எப்படி இருப்பாரு, இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. கித்னி பாத்தே பத்தா தியே. எவ்வளோ விஷயங்கள் சொல்லி வச்சுட்டாங்க. பாப் கேத்தே ஹே மே ஆத்மா ஹூ, மே ஆத்தா ஹூ, முझे பிராமன் ஜரூர் ரச்சனே ஹே. பாபா சொல்றார், நான் கண்டிப்பா வரணும், ஏன்னா நான் பிராமணர்களை படைக்கணும். கேத்தே பி ஹே ஹம் பிரம்மா கி औलाद है तब तो ब्राह्मण कहलाते. நாமெல்லாம் கூட என்ன சொல்றோம், பிரம்மாவோட குழந்தைங்க. அப்ப நாமெல்லாம் யாரு, பிராமணர்கள் தானே. பரந்து ये बातें भूल गए. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டோம். शिव बाबा ने क्या आकर किया. शिव बाबा என்னதான் செஞ்சார் இந்த உலகத்துக்கு. कैसे ब्रह्मा मुख वंशावली बनाया. எப்படி பிரம்மா முக்க வம்சாவளியினரை படைச்சாரு. तुम अब जानते हो शिव बाबा आए हैं. நாம தெரிஞ்சிட்டோம் शिव बाबा வந்து விட்டார். वही रचयिता तो जरूर नई दुनिया की रची होगी. அவர்தோ படைப்பாளர், அப்ப கண்டிப்பா புதிய படைப்பை தான் உருவாக்கி இருக்கணும். கிஸ்கோ பதா नहीं. ஆனா இது யாருக்கும் தெரியல. न जानने के कारण गालियां देते रहते हैं. அறிந்து கொள்ளாத காரணத்தினால
வசவு பாடிட்டே இருக்காங்களா, அதாவது திட்டிகிட்டே இருக்காங்களாம். इसलिए बाप कहते हैं यथा यथा ही. ஆகையால தான் பாபா என்ன சொல்றாரு, எப்பொழுதெல்லாம். கீதையில் எடுத்தோன்னே என்ன வந்துடும், எப்பொழுதெல்லாம். ये किसने कहा, இதை யார் சொல்றா? ஸ்ரீ கிருஷ்ண தோனேக்கா. ஸ்ரீ கிருஷ்ணர் இதை சொன்னதே கிடையாது. श्री कृष्ण की आत्मा को भी अब मालूम पड़ा है कि हम 84 जन्म लेते. கிருஷ்ணரோட ஆத்மாவுக்கு கூட இப்ப தெரிய வந்துருச்சு, நாமளும் 84 பிறவி எடுக்கிறோங்கிறது. तुम जो पहले पास हो ट्रांसफर होते हो वही पहला जन्म लेते हो. பாபா அவங்களுக்கு சொல்ற, நீங்க தான் முதல்ல பாஸ் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க, முதல் ஜென்மத்துல முதல்ல வந்து ஜனிக்கிறீங்கன்னு ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்றார் பாபா. துமாரி புத்தி மே கித்னி ரோஷனி ஹே. அப்ப இப்போ உங்க புத்தியில எவ்வளோ வெளிச்சம் தெளிவு இருக்குது. ऑपरेशन करते हैं तो एक आंख निकाल दूसरी आंख डाल देते जिससे रोशनी आ जाती है. பாபா சொல்ற, எப்படி கண் ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா ஒரு கண்ணை எடுத்துட்டு இன்னொரு கண்ணை வைக்கிறாங்க, அப்ப திரும்ப கண் பார்வை தெரிய ஆரம்பிச்சிருது, கண்ணுக்கு வெளிச்சமும் கிடைச்சிடுது. கொய்கா டிஃபெக்ட் ரேபி ஜாத்தா. ஆனா சில பேருக்கு அந்த குறை சரியாவே ஆகாது, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகாது. तुम आत्माओं के ज्ञान शक्यू खत्म हो गए हैं, वो देने के लिए बाबा आया है. ஆத்மாக்களாகி உங்களுடைய ஞான கண்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, இப்ப பாபா மீண்டும் ஞான கண்ணை கொடுக்கறக்கா வந்திருக்கார். துமாரை கியான் சக்ஷு குல்ரே, உங்களோட ஞானம் என்ற கண்ணை என்ன ஆயிட்டே இருக்கு, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா திறந்துட்டு இருக்குது. தீசரா நேத்திர கியான் காஹே, ஏன்னா மூணாவது கண் எது நமக்கு, ஞானம் தான் மூணாவது கண். ஜோ அப் தீசரா நேத்திர ஃபிர் தேவதாவுக்கோ தே தியா. ஆனா உலகத்துல என்ன பண்ணிட்டாங்களாம், மூணாவது கண் எடுத்து தேவதைகளுக்குன்னு காட்டிட்டாங்களாம். அலங்கார் சக்கர ஆதிபி விஷ்ணுக்கோ தேதியா. அடுத்த அலங்காரங்கள் சக்கரங்கள் இதெல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, விஷ்ணுக்கு கொடுத்துட்டாங்க. வாஸ்தவமே தீசரா நேத்திரத்தும் பிராமணோக்காகே. பார்க்க போனா மூணாவது கண்ணு யாருக்கு தான் இருக்கு, பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் இருக்குது. தும் ஹி ஹோ சர்வோத்தம் பிராமன் குல் பூஷன். நீங்கள்லாம் யாரு, சர்வோத்தமமான பிராமண குல பூஷணர்கள். தெய்வீ குல ராசிரி குல. அடுத்து இன்னொரு பக்கம் உலகத்துல தேவ குலத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, அசுர குலத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. வரன் கஹோ குல் கஹோ பாத் ஏக்கியே கியான் ஏக்கியே. வர்ணம்னு சொல்லலாம், குலம்னு சொல்லலாம், விஷயம் ஒண்ணுதான், ஏன்னா ஞானமும் ஒன்னே ஒண்ணுதான். கித்னி அச்சி பாத்தே ஹே ஜோ கோய் பி சாஸ்திரமே நெய். ஆனா இந்த விஷயம்லாம் எந்த சாஸ்திரத்திலையும் எழுதப்படல, அவ்வளோ நல்ல விஷயங்கள் இங்க நீங்க கேக்குறீங்க. कितनी अच्छी बातें हैं जो कोई भी शास्त्रों में नहीं है. பாபா எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கிறார், ஆனா இதெல்லாம் எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது. मुख से ज्ञान रत्न निकालते रहेंगे तब तो रूप बसंत कहलाएंगे. உங்க வாயிலிருந்து ஞான ரத்னங்களே வெளிவரணும், அப்பதான் நீங்க யாரு, ரூப் பசந்த்னு சொல்லப்படுவீங்க. अब तुम मेहनत करो. இப்ப இன்னும் நீங்க நல்லா உழைக்கணும், புருஷார்த் கர்னா चाहिए, நல்ல முயற்சி செய்யணும். जितना हो सके, எவ்வளவு முடியுமோ. ज्ञान में बड़ा हर्षित मुख गंभीर विशाल बुद्धि बन सुख महसूस करते रहना ही. பாபா என்ன சொல்றாங்க, ஞானத்துல ரொம்ப மலர்ந்த புன்சிரிச்ச முகத்தோடு கம்பீரமாக விஷால புத்தியுடைய ரைட்டு சுகத்தை அடைய வேண்டும். स्वर्ग का वर्षा मिल रहा है और चाहिए कितनी खुशी मनानी चाहिए. சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை கொண்டாடிட்டு இருக்கிறோம், இனி வேற என்ன வேணும். சொர்க்கத்தோட ஆஸ்தியவே கொண்டாடிட்டு இருக்கிறோம், வேற என்ன வேணும். அப்ப அவ்வளோ சந்தோஷமா நீங்க கொண்டாடணும்ல, சந்தோஷமா என்ன பண்ணணும், கொண்டாடணும். அச்சா நல்லது. मीठे मीठे सिकेलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते. ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு தாரணைக்கான சாரம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சதா ज्ञान की रिमझिम में रहना है. சதா ஞானத்தின் பூத்தூரலில் நிற்க வேண்டும். ரூஹானி பண்டாபன் சப்கோ ராஸ்தா பத்தானா ஹே. ஆன்மீக பண்டா அதாவது கைடு ஆயிற்று, அனைவருக்கும் பாதையை காட்டுங்கள், அனைவருக்கும் பாதையை காட்டுங்கள்.
मुख से ज्ञान रत्न ही निकालने ही, வாயிலிருந்து ஞான ரத்தினங்களே வெளிவர வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ज्ञान मनन कर सदा हर्षित मुख गंभीर और विशाल बुद्धि बन सुख का अनुभव करना और कराना है. ஞானத்தை கடைந்து சதா புன்சிரித்த மலர்ந்த முகத்தோடு கம்பீரமாக விஷால புத்தி அதாவது பரந்த புத்தியுடையவராகி சுகத்தின் அனுபவத்தை செய்யுங்கள் மற்றும் செய்ய வையுங்கள். பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்கறாங்க. தன் கமாத்தே अथवा संबंधों को निभाते हुए दुखों से मुक्त रहने वाले नष्टो मोहा ट्रस्टी भव. செல்வத்தை சம்பாதித்து கொண்டே அதாவது சம்பந்தங்களை நிர்வகித்து கொண்டே துக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய நஷ்டோ மோகா ட்ரஸ்டி பவ, அதாவது செல்வத்தை சம்பாரிச்சுட்டே இருக்கணும், அதாவது உறவுகள் கூடவேவும் இருக்கணும், அதே நேரத்தில் துக்கத்திலேருந்து எப்படி இருக்கணும், விடுபட்டு இருக்கக்கூடிய नष्टो मोहा ट्रस्टी भव. लौकिक संबंधी के बीच में रहते संबंध निभाना अलग चीज है और उनके तरफ आकर्षित होना अलग चीज है. லௌகீக உறவுகளுக்கு இடையில வாழ்ந்து கொண்டே அவங்களோட நம்முடைய ரிலேஷன்ஷிப் உறவை மெயின்டைன் பண்றது வேற, ஆனா அவங்க பக்கமே ஈர்க்கப்பட்டு போறது வேற. ट्रस्टी होकर धन कमाना अलग चीज है, लगाव से कमाना मोह से कमाना अलग चीज है. ட்ரஸ்டி ஆயிட்டு பணத்தை சம்பாதிக்கிறது வேற, அதிலே ஈடுபடுறது பற்றோட ஆதாரத்துல சம்பாதிக்கிறது அது வேற. பாபா சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா எந்த நோக்கத்தோடு சம்பாதிக்கிறோம். नष्टो मोहा व ट्रस्टी की निशानी है, दुख और अशांति का नाम निशान न हो. நஷ்டோ மோகா மற்றும் ட்ரஸ்டியோட அடையாளம் துக்கம் மற்றும் அசாந்தியினுடைய பெயர் அடையாளம் கூட இருக்கக்கூடாது. कभी कमाने में धन नीचे ऊपर हो जाए और संबंध निभाने में कोई बीमार हो जाए तो भी दुख की लहर न आए. நீங்க சம்பாதிக்கிறப்ப பணத்துல உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு வந்துருது, அல்லது உங்க உறவுகளை நீங்க நிர்வகிக்கிறப்ப யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிடுது, அப்போ உங்களுக்கு துக்கத்தோட அலை வந்து அடிக்கக்கூடாது. சதா பேஃபிகர் பாதுஷா, சதா கவலையற்ற மகாராஜாவா இருக்கணும். பணம் சம்பாதிக்கணும், என்ன நோக்கத்துக்காக, உறவுகளோடு இருக்கணும், எப்படி இருக்கணும். ஸோ அதுதான் பாபா சொல்றார். அவங்க தான் யாரு, நஷ்டோ மோகா ட்ரஸ்டி. स्लोगन, रहम दिल उसे कहा जाता जो निर्बल को हिम्मत और बल देता रहे. கருணை உள்ளம் உடையவர் என்று யாரை சொல்லப்படுகிறது என்றால் நிர்பலமானவர்கள், அதாவது பலமற்றவர்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுப்பவர்கள். அவங்க தான் யாரு, கருணை உள்ளம் உடையவர்கள். அச்சா, ஓம் சாந்தி. ரொம்ப சாந்தமா இருக்க மனுஷங்க கிட்ட மனோபலம் ரொம்பவே நிறைஞ்சிருக்குங்க. எந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலும் அவரை பலமிழக்க செய்ய முடியாது. A cool-headed person has a lot of energy in store. Even adverse situation can't drain him out.